நான் வெற்றிவேல் நியோமாக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வா கீரா அப்படிங்கிற ஒரு எழுதின குமரி அப்படிங்கிற இந்த நாவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வா கீரா யார் அப்படின்னா, தமிழில் ஒரு இயக்குனர். பச்சை என்கிற காத்து, மெர்லின், எட்டு திக்கும் பற, இரும்பன் போன்ற படங்களை இயக்குனருடைய ஒரு படைப்பு தான் இந்த நாவல். இந்த நாவல் எதை பற்றி பேசுது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 90,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் சமூகம் குமரி கண்டத்தில் இருந்தப்ப அவர்களுடைய பண்பாடு, வாழ்க்கை, கலாச்சாரம், மதம், அறிவியல் இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்றது தான் இந்த நாவல். இந்த நாவலுடைய கதை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்லைன் அப்படின்னு சொன்னோம்னா, பைபிளில் வர மாதிரி த ஆர்க் ஆஃப் நோவா, உலகம் கடற்கோளால அல்லது ஊழி பெருவெள்ளம் ஆழி பெருவெள்ளத்தால கடற்கொள்ளும் போது இந்த உலகம் அந்த இருந்த மக்கள் எப்படி அதிலிருந்து மீண்டு வராங்க அப்படிங்கிறது தான் கதை. வழக்கம் போல இதுல கடல் அப்படின்னு சொன்னாலே அதுல ஒரு பேழை அல்லது ஒரு கப்பல் மாதிரி செஞ்சு அதுல இருந்து மீண்டு வருவாங்க அப்படிங்கிறது. ஆனா நாம இந்த வாசிக்க போறது அது இல்லை. 90,000 வருடங்களுக்கு முன்னாடி தொன்மையான இந்த தமிழ் சமூகம், ஆதி தமிழ் சமூகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது. அன்னைக்கு பார்த்தோன்னா இன்னைக்குமே கூட நம்ம பார்க்கல, ரொம்ப வயசான நபர்களை பார்த்தா ரொம்ப உயரமா இருப்பாங்க. அப்ப கதையில பார்த்தோம்னா வரக்கூடிய யாழி அந்த மனிதர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 8 அடி 11 அடி அப்படின்னு உயரமா இருக்காங்க. நம்ம ஒருவேளை சயின்டிபிக்கலா அப்ரோச் பண்ணி பார்த்தா கூட அது உண்மையா தான் இருக்கும். டைனோசர்கள் வாழ்ந்த காலத்துல எல்லா உயிரினங்களுமே ரொம்ப பிரம்மாண்டமானதாக இருந்தது. அதுல இருந்து வர வர மனுஷன் கொஞ்சம் சுருங்கிக்கிட்டே வர, மனுஷன் மட்டும் இல்லை எல்லா விலங்குகளும் கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாயிட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில பார்த்தா இந்த கதையில வரக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களும் ரொம்ப பிரம்மாண்டமான மனிதர்களா இருக்காங்க. இப்படி இருந்துட்டு இருக்கிறப்பதான் இந்த கதையில நம்ம கதையெல்லாம் நான் சொல்லல, கதையில மிக அற்புதமான பெயர்களை பயன்படுத்தியிருக்கார் ஆசிரியர். தென்னன், ஆரல் நங்கை, அஞ்சாவண்ணி, தமிழி, பெருந்தேற்றன், கிடுமான் கிள்ளி அப்படின்னு ஏகப்பட்ட தமிழ் பெயர்கள். கதாபாத்திரம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா இந்த கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றும் இந்த தமிழ் சமூகத்துடைய தொன்மையை பறைசாற்றும் விதமா அவங்க தமிழி அப்படிங்கிற ஒரு தொல் தாய் தான் இந்த தமிழுக்கு வரி வடிவத்தையும் மொழியை எழுத்தா மாற்ற ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க பேரால தான் நாம இதை தமிழி அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிற முறையாகட்டும், அல்லது நிலவை மையப்படுத்தி சந்திரனை மையப்படுத்தி 28 நாள் 26 நாளுன்னு வகைப்படுத்தி ஒரு மாதமா பிரித்து வருடமா வகுத்து வச்சிருந்த கால சூழல்ல சூரியனையும் ஒரு கணக்கா எடுத்துக்கிட்டு அந்த பெருங்கணிதன் அவன் வருஷத்துக்கு இத்தனை மாசம் இத்தனை நாள், இப்ப கார்காலம் வரும், இப்ப குளிர்காலம் வரும், இப்ப கோடை வரும், வாடை வரும் அப்படிங்கிறத எப்படி வகுத்தான் அப்படிங்கிறதுக்கும் அவனுக்கு மூதாதையரா இருந்த ஒரு ஆதிக்க கிழவியையும் இப்படி ரொம்ப நுட்பமா சொல்லிட்டு வர. அது இல்லாம கடல்ல பயணம் செய்யக்கூடிய கப்பல்களுடைய வகைகள் அது ரொம்ப பிரம்மாண்டமா சொல்லி இருந்தாரு. திமில், அதுவும் இந்த ஊழி பெருவெள்ளம் வரப்போறப்ப இவங்க அதுல இருந்து தப்பிச்சு வெளியில வர்றதுக்காக அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த மூடு திமில் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு திமிங்கலம் மாதிரியே சுவாசிக்கிறதுக்கு சிறு சிறு ஓட்டைகள் அங்கங்கே இருக்கும். தேவைப்பட்டால் மட்டும் நம்ம அதை ஆன் பண்ணி திறந்து அதுலேருந்து சுவாசிக்கணும் அப்படிங்கிற அதுக்குள்ளே இருக்க நுட்பம், தங்களுடைய எல்லா பாரம்பரியமான அறிவு செல்வத்தையும் அதுக்குள்ள பலகைகளில் கற்படுகளில் எழுதி அது உள்ள வச்சு பாதுகாத்து எப்படி அடுத்த சமூகத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது. இதில் வரக்கூடிய ஏழ்பனை நாடு, கீழ்ப்பனை நாடு அப்படிங்கிற ஏகப்பட்ட ஊர் பேரு, தென்மதுரை, ஏன் நம்ம தென்புலத்துல இன்னைக்கும் நம்ம அங்க கால் தெற்க நோக்கி வைக்க மாட்டோங்கிறோம் அப்படின்னு இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை இதில் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கார். இரும்பை எப்படி முத கண்டுபிடிச்சாங்க, அந்த இரும்பை உருக்கி அதுல இருந்து எப்படி வாள் செஞ்சாங்க அப்படிங்கிறது. இதுல மிக முக்கியமா அட்டைப்படத்துல நம்ம பார்த்த மாதிரி அந்த யாழி நம்ம கோயில்கள்ல நிறைய பார்த்துருப்போம். அதுல மகர யாழி, சிம்ம யாழி அப்படிங்கிற மாதிரி இந்த யாழிகளுடைய உருவம் அதை எப்படி தன் வசப்படுத்துறா ஒருத்தி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அட்வென்ச்சர், ஒரு சாகச நாவல் மாதிரி தான் இருக்கு. நம்ம அவதார் படத்தை இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி இதையும் படமா எடுத்தா அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும். ஒருவேளை எழுத்தாளர் இயக்குனராக இருக்கிறதுனால இங்க முழுக்க முழுக்க டெஸ்கிரிப்ஷன் தான், அதாவது முழுக்க விவரணைகளுமே அதிகமாக இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு இயக்குனர் தன்னுடைய படத்துக்கு ஒரு ஸ்டோரி போர்டு ரெடி பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி மிக அற்புதமான நேர்த்தியான ஒரு கதையை நம்ம தமிழ் சமூகத்தினுடைய தொன்மையான வரலாறை அற்புதமாக சொல்லியிருக்கிறாரு.
அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் எல்லாரும் இந்த நாவலை வாசிக்கணும். சரி, தொன்மையான சமூகத்தினுடைய வரலாறு அப்படின்னா ஏதோ ஹிஸ்டாரிக்கலில் நம்ம அசோகர் மரம் நட்டார், குளத்தை வெட்டினார், அந்த கதைலாம் இல்லை. அவருடைய கற்பனையும் மொழி வீச்சும் கிட்டத்தட்ட நம்ம தங்கு தடை இல்லாமல் ஒரு ஒரு நல்ல வாசித்து முடிச்சிட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த மொழியோட வீச்சு இருக்கு. மிக அற்புதமான நாவல். நான் எழுத்தாளர் பா. கீரா அவர்கள்ட்ட பேசிட்டு தான் நான் இந்த காணொலியை எடுக்கிறேன். வாய்ப்பு கிடைக்கிறவங்க அனைவரும் கண்டிப்பாக இந்த நாவலை ஒரு முறை வாசித்து பாருங்கள். நன்றி.